கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய இனிய நாமத்தினாலே வாழ்த்துக்கள். எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? இன்றைய தியானமாக சங்கீதங்களின் புஸ்தகம் 143 சங்கீதம் 7-8 வசனங்கள். கர்த்தாவே, சீக்கிரமாக எனக்கு செவிகொடும். என் ஆவி தொய்ந்து போகிறது. நான் குழியில் இறங்குகிறவர்களுக்கு ஒப்பாகாதபடிக்கு உமது முகத்தை எனக்கு மறையாதையும். அதிகாலையிலே உமது கிருபையை கேட்க பண்ணும். உம்மை நம்பியிருக்கிறேன். நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு காண்பியும். உம்மிடத்திலே என் ஆத்மாவை உயர்த்துகிறேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, நெருக்கங்கள், மனிதர்களால் வரக்கூடிய கண்ணிகள், துர்ச்சன பிரகாசம், இவைகளிலே நம்மை விடுவிக்கிறவர் யார்? நாம் யாரை நோக்கி பார்க்க வேண்டும்? தாவீது சொல்லுகிறார், கர்த்தாவே, சீக்கிரமாய் எனக்கு செவிகொடும். அதிகமான ஆபத்துக்கள் வந்திருக்கும் பொழுது நம்முடைய ஆத்மா தொடர்ந்து தொய்ந்து போகிறது. கர்த்தர் தம்முடைய முகத்தை நமக்கு மறைத்தால் நாம் மரித்தவர்களிலே ஒருவரைப் போல காணப்படுவோம். குடியிலே இறங்கக்கூடியவர்களுக்கு ஒப்பாய் மாறிவிடுவோம். அதனாலே தான் கர்த்தாவே, உம்முடைய முகத்தை எனக்கு மறையாதையும் உம்முடைய கிருபை எனக்கு வெளிப்படுத்தும் என்று நாம் காத்து கொண்டிருக்கிறோம். கர்த்தர் தம்முடைய வார்த்தையினாலும் தம்முடைய தெய்வீக பராமரிப்பினாலும் நம்மோடு பேசுகிறார். அதிகாலையிலே ஆண்டவருடைய கிருபையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதிகாலையிலே ஆண்டவருடைய கிருபைக்கென்று காத்திருக்க வேண்டும். ஆண்டவரே, நான் உம்மையே நம்பியிருக்கிறேன் என்று சொல்ல வேண்டும். இந்த நாளிலே நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு காண்பியும் ஆண்டவரே என்று சொல்ல வேண்டும். நாமும் கர்த்தருடைய கிருபை அதிகமாய் நம் மத்தியிலே காணப்பட நாம் ஜெபிக்க வேண்டும். சங்கீதம் 107:43 சொல்லப்பட்டபடி, எவன் ஞானமுள்ளவனோ அவன் இவைகளை கவனிக்க கடவன். ஞானவான்கள் கர்த்தருடைய கிருபைகளை உணர்ந்து கொள்வார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதனாலே, ஆண்டவரே, உம்முடைய கிருபைக்காய் நான் காத்திருக்கிறேன் என்று சொல்லி அவருடைய முகத்தை நோக்கி நாம் பார்ப்போம். கண்டிப்பாக ஆண்டவராகிய கர்த்தர் நமக்கு செவி கொடுப்பார். கிருபை கூட இருக்கட்டும். ஆமேன்.